நான் பார்க்கிறோம் 3வது வசனத்திலே, இவ்விதமாக செய்கிற மனுஷன், இவ்விதமாக நடக்கிற மனுஷன், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, முதலாவதாக அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட அவன் மரத்தை போல காணப்படுகிறான். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமானது ஒரு காலம் அது வாடி போகாது, பட்டு போகாது, அது கனிகளை கொடாமல் அது கனியற்ற மரமாக காணப்படாது. அந்த மரமானது அநேக நன்மைகளை கொடுக்கும், கனிகளை கொடுக்கும், அநேகருக்கு அது நிழலாக காணப்படும். அந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமானது எப்பொழுதும் பசுமையாய் காணப்படும். அதன் இலைகள் உதிர்வதில்லை. அவைகள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாக இந்த மனுஷன் காணப்படுகிறான். அநேகருக்கு நன்மை செய்கிறவனாக, அநேகருக்கு பாதுகாவலனாக, அநேகருக்கு தேவைகளை சந்திக்கிறவனாக, அநேகரை போஷிக்கிறவனாக, அநேகருடைய பசிகளை தீர்க்கிறவனாக இந்த மனுஷன் காணப்படுகிறான். விதமாக தேவன் அவனை நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல அவனை செழித்து ஓங்க பண்ணுகிறான். அது மாத்திரமல்ல, அடுத்த காரியமாக பார்க்கிறோம், அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து, அவன் தன்னுடைய காலத்திலே, ஏற்ற காலத்திலே ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறையாக கனி கொடுக்கக்கூடிய மரங்கள் காணப்படுகிறது, அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கனி கொடுக்கக்கூடிய மரங்களாக காணப்படுகிறது. இவ்விதமாக அவன் தன் காலத்திலே தன் கனியை தந்து, ஏற்ற காலத்திலே அந்தந்த காலங்களிலே அவன் கனியை கொடுத்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக காணப்படுகிறான். அவன் வேலையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். அவனுடைய குடும்ப ஜீவியத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். அவனுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். அவன் தேவனோடு கூட நடக்கிற மனுஷனாக காணப்படுகிறான். இது 2வது அவனுக்கு கொடுக்கப்படுகிறான ஆசீர்வாதம். 3வதாக அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். நாம் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக இவ்விதமான மனுஷன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டபடினாலே அவனுக்கு எப்பொழுதும் வற்றாத ஜீவ தண்ணீர் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அந்த மரத்தின் வேரானது அங்கே நீர்க்கால்கள் இருக்கிற இடம் வரையில் சென்று அந்த வேரானது நீரை உறிஞ்சி அந்த மரத்தை பசுமையாய் எப்பொழுதும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஒரு மரத்திற்கு எவ்விதமாக தண்ணீர் அதிகமாக தேவைப்படுகிறதோ அது தண்ணீர் மூலமாக அது எப்பொழுதும் இலை உதிராதிருக்கிற மரமாக காணப்பட்டு, அந்த இலை உதிராதிருக்கிற அந்த மரமானது செழித்து வளர்ந்து கனியை கொடுத்து அந்த கனி மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக அங்கே காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, இந்த இலை உதிராதிருக்கிற செழுமையான மரத்திலே அநேகர் தங்கக்கூடியதாக காணப்படுகிறது. அநேக பறவைகளும் அநேக மனுஷர்களும் அந்த மரத்தின் நிழலை இளைப்பாறத்தக்கதாக காணப்படுகிறது. ஆகவே இவ்விதமாக ஒரு மனுஷன் தேவனுடைய பிரமாணங்களை, தேவனுடைய சிம்பிள் லாஸை இவர்கள் பின்பற்றுவார்களானால் நிச்சயமாக இவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு.